ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குரூப் 2ல் நம்ம கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுனா தான் நம்ம போஸ்டிங் நம்ம எந்தெந்த அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அதாவது அரௌண்ட் 2022க்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் கவுன்சிலிங் கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற அந்த பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப்பில் சில பேருக்கு ரொம்பவே டவுட்டாக கேட்டீங்க. இது எப்படி ஃபாலோ ஆகும், எப்படி நம்ம போஸ்டிங் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்ததுன்னா இது நமக்கு இம்பேக்டை கொடுக்கும், நம்மளோட ஆர்டர் ஆஃப் சாய்ஸில் எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிறையா கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் அதை பற்றியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதில் நீங்கள் ஃபுல்லாக கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ ஆகுது, ஸோ நம்ம வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இதை எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இதில் நீங்கள் எல்லா கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டியை எடுத்துக்கிட்டு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற எல்லா கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜென்ரல் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. பட் ஆனால் நம்ம ஒரு பிசி கேட்டகரியோ இல்லை எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி நம்ம எடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு ஓகே இப்படி தான் ஒரு ஃப்ளோ இருக்கும், இப்படி தான் நம்ம செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? அதனால் நான் என்னென்னா, இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிசி கேட்டகரியில் இருப்பீங்க. ஸோ அந்த கேட்டகரியை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இதுதான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த பிடிஎஃப்பில் இப்போ பிசி கேட்டகரியில் எடுத்துக்கிட்டிங்க, இப்போ ஜென்ரல் முடிச்சுட்டு இப்போ பிசி கேட்டகரி எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிசி கேட்டகரி அதர் தென் மேல் அவங்க எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் கிடையாது. லைக் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பிஎஸ்டிஎம்மோ, உமன்ஸோ, பர்சன் வித் டிசபிலிட்டியோ, எக்ஸரிஸ்மானோ எதுவுமே இல்லை. ஒரு ஜென்ரல் மேல் வர்றாங்க அப்படின்னா ஒரு பிசி ஜென்ரலில் அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு வாய்ப்பு மட்டும்தான். அந்த 2 வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல். இப்போ பிசியில் ஜென்ரல். ஓகேங்களா? இந்த 2 வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு வைங்களா. இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவரோட போயிட்டு அவர் போஸ்டிங் செலக்ட் பண்ணுறப்போ அவருக்கு எந்த இதில் அலர்ட் ஆகும் அப்படின்னா ஜென்ரலில் அலர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கவுன்சிலிங்கில் போயிட்டு ஐயா எனக்கு பிஎஸ்டிஎம்மில் இருக்குது, ஜென்ரல்லையும் இருக்குது அப்படின்னா எனக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஜென்ரலில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த மைக் முன்னாடி நீங்கள் சொல்ல போகிறது என்னென்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு எந்த போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட்டை நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ பர்சன் ஏ நோ பிஎஸ்டிஎம், நோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னா அவருக்கு 2 வாய்ப்பு மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஜென்ரல் டர்னுமே பிசியில் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ அவர் பிசி கேட்டகரியில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்போ இந்த 2 கேட்டகரியில் சீட் இருந்ததுன்னா அவருக்கு சீட் அலோகேட் ஆகிரும். இன்கேஸ் இந்த 2 சீட்டுமே முடிஞ்சிருந்துச்சு, அதாவது டோட்டலாக இருக்கிற எல்லா போஸ்ட்லேயுமே ஜென்ரல் பிசி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு இங்கே வேலை கிடைக்காது. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பிஎஸ்டிஎம் போகிறப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். பிஎஸ்டிஎம் வித் உமன்ஸ் ரிசர்வேஷன்லாம் போகிறப்போ உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்புகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துங்க, ஒரு பர்சன் மேலே பிஎஸ்டிஎம்மாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு 4 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அவருக்கு எப்படி அலர்ட் ஆகும் அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் தான் அலர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒரு இது பிஎஸ்டிஎம் வச்சுக்கிற பிசி ஜென்ரல் மேல் போகிறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு இப்போ போஸ்டிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு போஸ்டிங் எக்ஸாம்பிளுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கன்சர்ன் ஒரு சென்னையில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் வேக்கன்சி இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் வேக்கன்சி இருக்குது, ஜென்ரல்
ஜென்ரல்லி வேகன்சி இருக்குது, பிசி ஜென்ரல்லி வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்கிறப்போ இந்த பர்சன் போய் எனக்கு இந்த சென்னையில் வந்து எனக்கு இந்த ரெவன்யூ வேகன்சி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அவருக்கான போஸ்டிங் எதுலேருந்து இப்போ குறைப்பாங்க அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேருந்து தான் வந்து அந்த ஒரு சீட்டை வந்து குறைப்பாங்க. ஓகேங்களா? இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக இருந்தப்போ இவருக்கு 4மே அவைலபிளாக இருக்கிறப்போ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஹரிசாண்டல் வந்ததுக்கப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த வெர்டிக்கலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுதான். அதாவது ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆர்டர் தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா ஃபஸ்ட்டு எதில் வந்து வந்துட்டுனா ஒரு குறையும் அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து வந்துட்டுனா செக் பண்ணோம். அதில் சீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரலில் சீட் இருந்தால் ஜென்ரலில் அலோகேட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அதுலேயும் சீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேக்வேர்டு கிளாஸ் அதாவது பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் சீட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் சீட் இருந்ததுன்னா இது அலர்ட் ஆகும். அதுலேயும் சீட் இல்லை அப்படின்னா பிசி ஜென்ரலில் வந்ததுன்னா அலர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அட் செகண்டில் வந்ததுன்னா அங்கே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த செகண்டில் வந்ததுன்னா கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி எந்த சீட்டில் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி விட்ரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் போயிட்டு நான் வந்து என்ன பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஸோ எனக்கு பிஎஸ்டிஎம்மில் கொடுங்க ஜென்ரலில் கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்க முடியாது. என்ன போஸ்டிங் சொல்கிறீங்களோ அது அலோகேஷன் மட்டும் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் அலர்ட் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு. இப்போ ஒருத்தர் பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேன் செக் பண்ணும். அதுக்கடுத்து ஜென்ரலு, அதுக்கடுத்து பிசி ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதுக்கடுத்து வந்துட்டுனா பிசி ஜென்ரல் இதில் செக் பண்ணோம். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் வந்து வந்துட்டுனா உங்களுக்கு போஸ்டிங் அலோகேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ டாப் ரேங்காக இருந்தாலும் இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒருத்தர் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டே போகிறாரு அப்படின்னு இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்னு வச்சுக்கோங்க. அவர் போனாலும் ஜென்ரலில் எடுக்க முடியாது. அவரோட ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் சீட் இருந்தால் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் அலோகேட் ஆகும். இதுதான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக இருக்கிறப்போ ஜென்ரல்லே அலோகேட் ஆயிரும். ஓகேங்களா? இதை தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் உமன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். உமன்ஸுக்கு நம்ம கீழே வர்றப்போ பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்முக்கு மொத்தம் வந்து 8 வாய்ப்பு இருக்கும். 8 வாய்ப்பில் ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்ததுன்னா செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேனு, அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஜென்ரலில் வந்து செக் ஆகும். இந்த 4 இதில் வந்து வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் கம்யூனிட்டிக்கு போகும். ஓகேங்களா? இப்போ கம்யூனிட்டியில் வந்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்ததுன்னா செக் பண்ணோம். அதுக்கடுத்து பிசி ஜென்ரலில் வந்ததுன்னா செக் பண்ணுவாங்க. இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அலோகேட் ஆகும். போஸ்டிங் மீன்ஸ் என்னென்ன சொல்கிறோன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்ததுன்னா கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டு பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி நம்ம சேனல் எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம் தெரியுங்களா? அதில் இருந்துட்டு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த 8 வாய்ப்பில் என்னென்ன சீட் இருக்குதோ அது எல்லாமே நமக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த 8 வாய்ப்பில் இருக்கிற எல்லா சீட்டுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் அந்த ஜாப் ஆர்டரை வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம அதை விட்டு போட்டு நம்ம பிஎஸ்டிஎம் மட்டும் பார்த்துட்ருப்போம், இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும் பார்த்துட்ருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. இந்த 8 வாய்ப்புலையுமே வந்து நீங்கள் செக் பண்ணலாம். 8 வாய்ப்புக்கும் நீங்கள் எலிஜிபிள். ஏன் நான் 8க்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எல்லோரும் நினைப்பீங்க பிஎஸ்டிஎம்ஏ எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் மார்க் கம்மியாக இருந்தால் தான் சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரலில் எங்கே சீட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. இப்போ பிஎஸ்டிஎம் வச்சுட்டு டாப் ரேங்க்கில் எடுத்தவங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து அவருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்டிஎம்மில் சீட் இல்லை, பட் ஆனால் ஜென்ரலில் சீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மீன்ஸ் பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படிங்கிற பிசி ஜென்ரலில் சீட் இருக்குது, பிஎஸ்டிஎம் எதுலேயுமே சீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜென்ரல் சீட் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு ரேங்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் சீட் அலோகேட் ஆகும்.
ஓகேங்களா. அதுக்கு தான் அந்த 8 வாய்ப்பையுமே நீங்கள் வந்து ஆர்டர் ஆஃப் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேகன்சிஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த 8 வாய்ப்புலையுமே ஆர்டர் பண்ணிட்டு 8 வாய்ப்பையுமே செக் பண்ணிவிட்டு, அதாவது பிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிஎஸ்டிஎம்முக்கு இந்த 8 இதையும் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆர்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் பர்சன் வித் டிசபிலிட்டி ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாய்ப்பு இருக்கும். மேலே சொன்ன மாதிரி தான். இப்போ பிசி ஜென்ரல் பிளைண்ட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் பிளைண்டு, அதுக்கடுத்து தான் ஜென்ரல் டர்ன் ஜென்ரலு, பிசி ஜென்ரல் பிளைண்டு ப்ளஸ் வந்து பிசி ஜென்ரல் ஓகேங்களா. இந்த மாதிரி ஆர்டரில் இதாகும். இது வந்து பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு இந்த மாதிரி தான் அது வரும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் டவுட் வர்றது வந்துன்னா உமன்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பிசி உமன்ஸுக்கு போயிடலாம். பிசி உமன் அவங்க வித்தவுட் பிஎஸ்டிஎம்மாக இருந்தாங்கன்னா 4 சாய்ஸ் தான். அந்த 4 சாய்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் எதை செக் பண்ணோம்னா ஜென்ரல் உமனை செக் பண்ணோம். ஓகேங்களா. இதான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஓகேங்களா. இதில் தான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் நல்லாவே இம்பாக்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்ல எல்லாம் அந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ணாது. பட் ஆனால் இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன்லாம் நல்லாவே அடி கொடுத்துருக்கும். ஓகேங்களா. இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ஜென்ரலில் எடுக்கலாம். ஆனால் இப்போ அப்படி எடுக்க முடியாது. இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருந்தாலும் அவங்க வந்து ஜென்ரல் உமன் இருக்கிற சீட்டு தான் ஃபில் ஆகும். ஓகேங்களா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் டர்ன் உமனு, நெக்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஜென்ரல். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பேக்வேர்டில் அதாவது பிசி உமனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பிசியில் ஜென்ரல். இந்த 4 வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமன்ஸ்க்கு இருக்குது. இதே ஒரு உமன் வந்து பிஎஸ்டிஎம்மாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறது ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ஜென்ரல் உமன். இந்த இடத்துல தான் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகேங்களா. ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம் வந்து செக் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உமன் சீட்டை ஃபில் பண்ணிடணும் அந்த 30%. ஸோ அதை வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மை வந்து ஒருத்தனை செக் ஆகும். அடுத்து ஜென்ரல் டர்ன் உமன்ஸை செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து தான் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மை செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல். இதே மாதிரி பிசி உமன் பிஎஸ்டிஎம்லையுமே அதுக்கடுத்து பிசி உமனு, அதுக்கடுத்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து பிசி ஜென்ரல். இந்த ஆர்டரில் தான் வந்து வந்துட்டுனா உங்களுக்கு வந்து போஸ்டிங் அலோகேஷன் நடக்கும். இப்படி நடக்கிறப்ப என்னென்னா ஒரு டாப் மார்க் வாங்கிக்கிற உமன் கேண்டிடேட் வந்து வந்துட்டுனா அவங்க உமன் ரிசர்வேஷனில் மட்டும்தான் போவாங்க. அப்படிங்கிற லிட்ரலி வந்து பார்த்துட்டிங்கன்னா உமன்ஸு ஜென்ஸை வந்து பிரித்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஜென்ரல் இருக்கிற சீட்ஸு மோஸ்ட்லி மென்ஸ் எடுக்கிற அளவுக்குமே உமன்ஸ் இருக்கிற சீட்ஸு உமன்ஸ் மட்டும் எடுக்கிற அளவுக்கு பார்த்தாது. இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் நல்லாவே இம்பாக்ட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா. இப்போ பிசி உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தோம். இதில் இருக்கிறதுலையே ரிசர்வேஷனில் அதிக வாய்ப்பு இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிசி டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. அவங்களுக்கு மொத்தமாக 12 என்ட்ரி வந்து அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ பிசி டெஸ்டிடியூட் விடோனா மொத்தம் வந்து 6 என்ட்ரிஸ் தான். அந்த 6 என்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்ன் டெஸ்டிடியூட் விடோ, அதுக்கடுத்து ஜென்ரல் டர்ன் உமனு, அதுக்கடுத்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல். இந்த 3 ஆர்டரில் செக் ஆகும். அடுத்து பிசியில் எடுத்துக்கிட்டோம்னா பிசி ஜென்ரல் டெஸ்டிடியூட் விடோ, பிசி உமனு, பிசி உமன் டெஸ்டிடியூட் விடோ வந்துடும். அதுக்கடுத்து பிசி உமனு, அதுக்கடுத்து பிசி ஜென்ரல். இந்த ஆர்டரில் தான் செக் ஆகும். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் இதுதான் வந்து இருக்கிறதுலையே அதிகமான ரிசர்வேஷன் கிடைக்கிறத வந்து பிசி டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. இந்த இதுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன்லேயே அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா 12 என்ட்ரியில் இவங்க வந்து உள்ளே வரலாம். இப்போ நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன்னா நம்ம மேலே பார்த்தோம்ல 6 என்ட்ரி அந்த மாதிரி இருந்தால் இவங்களுக்கு 12 என்ட்ரி இருக்கும். 12 என்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க போனோன்னே ஒருத்தங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுக்கு ஜென்ரல் டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் தான் செக் ஆகும். அதுக்கு அடுத்து ஜென்ரல் டெஸ்டிடியூட் விடோ, அதுக்கு அடுத்து ஜென்ரல் டர்ன் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஓகேங்களா. அதாவது வந்து முதல்ல வந்து டெஸ்டிடியூட் விடோவில் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டெஸ்டிடியூட் விடோ வந்துச்சு. அதுக்கடுத்து ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் உமன், அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல். இந்த இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து 6 வாய்ப்பு வந்துடுது. ஓகேங்களா. ஜென்ரலில் மட்டுமே 6 வாய்ப்பு. அதுக்கடுத்து அவங்களோட சர்டைன் கம்யூனிட்டிஸ், இப்போ பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் 8 என்ட்ரிஸ் வந்து இந்த இதில் மட்டுமே கம்யூனிட்டியில் மட்டுமே 6 என்ட்ரிஸ் அவங்களுக்கு கிடைக்கும்.
அப்படிங்கிறப்போ ஒரு பிசி இப்போ வந்து ஜென்ரலில் செக் பண்ணுறப்போ சீட்டு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிசி அதுக்கடுத்து பிசி டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸில் அதுக்கடுத்து செகண்ட் சாய்ஸ் வந்து பிசி டெஸ்யூ விடோ, அதுக்கடுத்து பிசி உமன் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து பிசி உமனு, அதுக்கடுத்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து பிசி ஜென்ரல். ஓகேங்களா, இந்த ஆர்டரில் தான் செக் பண்ணு. ஓகேங்களா, ஒரு டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இதில் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஸோ ஒருத்தங்க அடுத்து வந்து பிசி உமன் பிளைண்டாக இருந்தாங்கிற பட்சத்தில் மொத்தம் 8 வாய்ப்பு இருக்குது. பிசி உமன் அதாவது பெர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலே 8 வாய்ப்பு. பெர்சன் வித் டிசபிலிட்டியில் மொத்தம் 4% இருக்கும். 4யுமே ஒவ்வொரு பர்சன்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ஹார்ட் ஆஃப் ஹியரிங் ஒன்று இருக்கும், ஹியரிங் இம்பேர்டு அதாவது ஹியரிங் டிசபிலிட்டி, விசுவல் டிசபிலிட்டி, லோகோமோட்டிக் டிசபிலிட்டி, மல்டி டிசபிலிட்டி, இந்த 4 கேட்டகரியில் பிரிச்சிருப்பாங்க. ஒரு உமனாக இருக்கிறப்ப வந்ததுன்னா அவங்களுக்கு 8 வாய்ப்பு வந்ததுன்னா இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஃபாலோ ஆகும். எம்பிசி ஜென்ரல் அப்படின்னா வந்ததுன்னா 2 வாய்ப்பு, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 4 வாய்ப்பு இருக்குது, எம்பிசி எக்ஸர்விஸ்மேன்னா 4 வாய்ப்பு, எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்னா 8 வாய்ப்பு இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிளைண்ட் அப்படி அதாவது பெர்சன் வித் டிசபிலிட்டிக்கு பாருங்கள் எல்லாத்துக்குமே 4 தான் இருக்கும். அதில் அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. இப்போ எம்பிசி உமன்னா அவங்களுக்கு மட்டுமே 4 வாய்ப்பு, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்க்கு வந்து மொத்தம் 8, டெஸ்யூ விடோவில் வந்து பார்த்திங்கன்னா 6, டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம்மில் மொத்தம் 12. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதே ஆர்டரில் தான் வந்துட்டுனா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எம்பிசி உமன் ஆர்த்தோ அப்படின்னா வந்து அவங்களுக்கு 8. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர்லேயுமே ஒவ்வொரு கமிட்டி பாருங்கள். பிசிஎம் ஜென்ரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வாய்ப்பு, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 4 வாய்ப்பு. இதே ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ நான் அந்த ஒரு கம்யூனிட்டி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுங்களா, அதே மாதிரி தான் எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ இந்த எஸ்சிஏக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கும். எஸ்சிஏக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எஸ்சிஏ வந்து இன்டர்னலாக சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் ஜென்ரல்லேருந்து சொல்கிறோம், அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரியும். எஸ்சிஏல நீங்கள் வந்து எஸ்சிஏ அருந்ததியாராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எஸ்சி சீட்டையுமே நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு எஸ்சிஏவாக இருந்தால் எஸ்சி சீட்டையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு எஸ்சி வந்து எஸ்சிஏ சீட்டை வந்து சூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்சியாலிட்டி வந்துட்டுனா இருக்குது. ஓகேங்களா, இது எஸ்சிக்குன்னு மட்டும் நான் வேணும்னா உங்களுக்கு வந்து தனியாகவே வந்ததுன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இந்த ஏன்னா எஸ்சிஏ வந்துட்டுனா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அப்ரோச்சஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, நான் எஸ்சிஏக்கு மட்டும் தனியாக வந்துட்டுனா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்னுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது, உமன்ஸ் பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ இருக்குது, ஒரு எஸ்சிஏ டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம்மில் வந்து பாருங்கள் 18 வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு எஸ்சிஏ ஒரு டெஸ்யூ விடோவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 18 வாய்ப்புகள் வந்து தானே இருக்குது. இருக்கிறதுலேயே அதிக ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுற அதுவும் அதிக என்ட்ரி கிடைக்கிறது அந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் கிடைக்கும். எஸ்சிஏ டெஸ்யூ விடோ உமன் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா, இந்த வாய்ப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக என்ட்ரி இருக்கும். மொத்தமாக 18 இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எஸ்சிஏ ரிசர்வேஷன் மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் வந்துட்டுனா உங்களுக்கு வந்து நான் தனியாகவே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, எஸ்சிஏக்கு மட்டும் வந்து உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். மித்த எல்லாமே வந்துட்டுனா சேமாக தான் வந்துட்டுனா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த இதில் நீங்கள் உங்கள் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் வந்துட்டுனா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு இந்த வந்து ஒரு இப்போ எஸ்சி டெஸ்யூ விடோ பிஎஸ்டிஎம் அப்படின்னா அந்த 12 சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 12 சாய்ஸில் இருக்கிற வேகன்சியை வச்சு நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் சாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிறத அது ஹையஸ்ட்டாக இருந்தாலும் சரி லோயஸ்ட்டாக இருந்தாலும் சரி 10 to 15 டிபார்ட்மெண்ட் ஆர்டர் பண்ணிங்க. டெய்லி கவுன்சிலிங் போக நீங்கள் ஃபஸ்ட் டே போகிற மாதிரி தான் ஒரு 10 இது சூஸ் பண்ணிங்க. இல்லை அதுக்கடுத்து ஒவ்வொரு நாள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 15 டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு உங்களுக்கு வர்ற ரிசர்வேஷன் படி எந்தெந்த இடத்துல வந்து சீட் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 15 தான் வந்து ஆர்டர் பண்ணிங்க. 15 டிபார்ட்மெண்ட் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி கவுன்சிலிங் முடிய நீங்கள் விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் அடிச்சுக்கிட்டே வந்துடலாம். அடிச்சுட்டே வர்றப்ப கடைசியாக உங்களுக்கு எந்த இது இருக்குதோ அதை நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் போயிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ ஆகுது, எப்படி எந்த அளவுக்கு வந்துட்டுனா உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்குது, எந்த மாதிரி நம்ம வந்து
இது வேக்கன்சி வந்து கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து எந்த மாதிரி நம்மளோட ஆர்டர் ஆஃப் சாய்ஸை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கூட இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஆனால் வந்து தயவு செஞ்சு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து டவுட் கேளுங்க. சில பேர் வந்து ஒரு பாதி கூட பார்க்குறதில்ல, பார்க்காமே வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து டவுட் கேட்குறீங்க. பட் ஆனால் அதுக்கான விளக்கம் நான் வந்து அந்த வீடியோலேயே கொடுத்துருப்பேன். ஆனால் அதை நீங்கள் பார்க்குறதே இல்லை, நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கே வந்து இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடுறது எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த கவுன்சிலிங்லேயுமே இந்த ரிசர்வேஷனில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.